ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த பாப்பா தோடு ஒன்று கீழே விழுந்துருச்சு. எல்லாரும் பார்க்குறாங்க. ஒரு ஆள் எடுக்குது, யாருதுன்னு தெரியல, நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஐயோ என் தோட காணும், ஏன் தோடு ஏன் தோடு ஏன் தோடு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? உரிமையாக்குறோம்ல, எனக்குன்னு சொல்லி உரிமையாக்குறோம்ல, கேட்குறோம்ல. அதே போல் நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, தேவன் கொடுத்ததை நீங்கள் என்ன செய்யணும்? உரிமையாக்கணும். என்ன சொல்லுங்கள்? தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களை எனக்கு உரிமையாக்கி வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறிச்சா நிறைவேறலையா? நிறைவேறிச்சா நிறைவேறிச்சா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. யோசேப்புக்கு தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு தரிசனத்து மூலமா. நிறைவேறிச்சா நிறைவேறலையா? ஒரு சில வருடங்கள் ஆச்சு. நிறைவேறிச்சா நிறைவேறலையா? ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆபிரகாமின் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினவர். சொல்லுங்க, ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினவர். யோசேப்புக்கு வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினவர். யாக்கோபுக்கு வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினவர். எனக்கும் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். இயேசு மூலமாக, இயேசு ரத்தத்தின் மூலமாக எனக்கு வாக்குத்தத்தம் கிடைத்து விட்டது. கையை தட்ட பக்கம் நினைச்சு சொல்லுங்க. ஒரு காரியத்தை தெரிஞ்சு கொள்ளுங்க. தொழிலுக்கு எதிராக, குடும்பத்துக்கு எதிராக, வேலைக்கு எதிராக உங்களுக்கு எதிராளி எழும்பலாம், போராட்டம் வரலாம், துக்கம் வரலாம், நெருக்க வரலாம். அதிலிருந்து தப்புவதற்கு ஏசாயா 41:11-12. ஏசாயா இந்த வசனத்தை சொல்லி ஜீவிங்க. எதிராளி விழுவதை நீங்கள் பார்க்க முடியும். ரெண்டாவதாக வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்றதுக்குண்டான தகுதி என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்போஸ் 2:39 நீங்கள் என்ன செய்யணும்? வாசிக்கணும். உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும். இப்ப தேவன் வந்து ஒரு வாக்கு பண்றாரு உங்களை பார்த்து, எல்லாத்தையும் பார்த்து சொல்றாரு, ஏமா ஏமா ஐயா ஐயா ஏமா, இந்த பைபிளில் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கும், எல்லாம் சொல்லுங்க, வேதத்தில் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எனக்கும் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும். யார் யார் பிள்ளைகளை பக்கத்தில் உட்கார வச்சிருக்கீங்களோ எனக்கும் என் பிள்ளைக்கும் சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க. உரிமையாக்கலுங்க. இதாங்க உரிமையாக்கு, தாங்க சொந்தமாக்குறது. எனக்கு நாடு மந்திரம் மந்தன்னு உட்காந்துட்டு போனால் என்ன தெரியுங்க? வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள போறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மகளே, இந்த சூடிதார் உனக்கு மகளே, இந்த தோடு உனக்கு மகளே, அதை மட்டும் கொடுக்குறீங்களே கவனமா? நீங்க என்ன பண்ணுங்க? அதை கொடுக்கறத காட்டில இதை நீங்க கொடுங்க. இந்த வாக்குத்தத்தத்தை என்ன செய்யுங்க? நீங்க கொடுங்க. சொல்லுங்க, வாக்குத்தத்தமானது எனக்கு எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நான் சொந்தமாக்கிக் கொள்வேன். அல்லேலூயா. பாயிண்ட் 1, வாக்குத்தத்தங்களை சொந்தமாக்குறதுக்கு உண்டான வழிமுறைகள் எல்லாம் சொல்லுங்க. வாக்குத்தத்தத்தை சொந்தமாக்குறதுக்கு உண்டான வழிமுறை. ஏக்கோ எமோ, புரியுதா? புரியுதா? மதம் இருக்காதீங்க, புரிஞ்சுக்கோங்க, கேட்டுக்கோங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. வாக்கு சொந்தமாக்குவேன்னு சொல்லுங்க. ரெண்டாவது ஒரு பாயிண்ட், ரெண்டாவது வாக்க சொந்தமாக்குறது. ரெண்டாவது பாயிண்ட் எபிரேயர் 10:23. சீக்கிரம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் அசைவில்லாமல் உறுதியா இருங்க. நான் வாக்குத்தத்தத்தை உனக்கு என்ன செய்ய போறேன்? இங்க இருங்க. அவர் சொல்றாரு, பார்த்துக்கொள்ளுங்க. நான் வாக்குத்தத்தத்தை உன் வாழ்க்கையில நிறைவேறணும்னா நீ என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? அறிக்கை பண்ணுவதில் என்ன செய்யணும்? அதாவது இங்க இருக்கு, இந்த வசனத்துக்கு உண்டான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா, பேசுவதில் அறிக்கை பண்ணுவதில் உறுதியா இருங்க.
அதில் விட்டு என்ன செஞ்சுறாங்க? பின் வாங்கிறாதீங்க. என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன நஷ்டம் வந்தாலும், என்ன நிந்த வந்தாலும் இந்த வாக்குத்தத்தத்தை பிடிச்சுக் கொள்ளுங்க. வாக்குத்தத்தை விட்டுறாதீங்க. அதுல உறுதியா இருங்க. அதுல நீங்க உறுதியா, அதுல ஸ்ட்ராங்கா, உண்மையா, உத்தமமா இருந்துட்டீங்கன்னா நானு உங்க வாழ்க்கையில என் வாக்குத்தத்தத்தை நான் நிறைவேற்றுவேன். இப்ப புரியுதா புரியலையா? இப்ப புரியுதா புரியலையா? சொல்லுங்க. புரியுது புரியுது. ஏறிடுச்சு, உள்ள வந்துருச்சு. என்ன செய்யணும்? வாக்குத்தத்தத்தை இல்ல உங்க நம்பிக்கை என்ன செய்யணுமா? சொல்லுங்க. ஏன் நம்பிக்கைய? இப்போங்க நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என் நம்பிக்கை என்ன தெரியுமா? இந்த சர்ச்சை ஏசி ஆக்கணும் 1, 1000 ஆத்துமாக்கு மேலே வரணும் 2, இந்த மேலே இந்த கோபுரத்தை ஏற்றணும் 4, என்ன சபைகளை கட்டணும், அநேக ஆத்துமாக்களை கொண்டு வரணும், டிவி மூலமாக இறைச்சியை வரணும். இது ஏன்? இதை நான் பேசுகிறேன். பேசும்போது அவர் என்ன செய்கிறாரு? நிறைவேற்றுறார். ஓகே ஓகேயா? இப்போ நீங்கள் தாய்மார் என்ன செய்யணும்? என் பிள்ளைய படிக்க வைக்கணும். உங்கள் நம்பிக்கை தானே? நம்பிக்கை தானே? ஆமானாச்சும் சொல்லுங்கப்பா. என் பிள்ளைய நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும். ஆமாவா? என் பிள்ளை நல்லா சம்பாதிக்கணும். ஆமாவா? என் பிள்ளை போகிற இடத்துல கண்ணீரும் கம்பளி இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும். ஆமாவா? எனக்கு நல்ல ஒரு நிரந்தரமான 40,000 50,000 சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நல்ல வேலை வரணும். ஆமாவா இல்லையா? இதுக்கு பேர் என்னது? காலைல யாரும் டீ குடிச்சு காப்பி குடிக்காம வந்திருக்கீங்க போல இருக்கு. சொல்லு. இதுக்கு பேர் என்னது? நம்பிக்கை. அந்த நம்பிக்கை என்ன செய்யணும்? இங்க அறிக்கிறது என்ன அர்த்தம்? பேசணும். என்ன செய்யணும்? பேசணும். அவர் சொல்ற பேசிட்டேன்னா அடுத்தவர் என்ன சொல்றாரு? உறுதியா இருக்கணும். அடுத்து அவர் என்ன சொல்றாரு? கர்த்தர் என்ன சொல்றாரு? வாக்குத்தத்தங்களை. இப்ப அவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றதுக்கு நீ வாயை திறந்து பேசு, அறிக்கை பண்ணு, அதுல உறுதியா இரு, ஸ்ட்ராங்கா இரு. நான் நிறைவேற்றுவேன். ஹல்லேலூயா. ஆமென். ஏங்க இது செய்யறதுக்கு காசா பணமாங்க? உங்க குடும்பத்தை குறித்து, உங்க தொழிலை குறித்து, உங்க பிள்ளைய குறித்து நல்ல விதமா பேசுங்க. உங்க பிள்ளைங்க கட்டி கொடுத்தா சமாதானமா வாழணும் அப்படின்னா சரி, நான் பிள்ளைகளின் சமாதானத்தை நான் பார்ப்பேன் அப்படின்னு உங்க பிள்ளைகளை பார்த்து வாயை திறந்து பேசுங்க. அதுதானே உங்க நம்பிக்கை? என் பிள்ளைய கட்டி கொடுத்து 3 மாசம் திரும்பி வரணும், அது உங்க நம்பிக்கையா? இல்ல. அப்படா இந்த வார்த்தையை உங்க பிள்ளைங்க மேல, பொம்பளை பிள்ளையா இருக்கட்டும் ஆம்பளை பிள்ளையா இருக்கட்டும், இந்த வார்த்தையை சொல்லி பேசுங்க. அந்த பேச்சை கேட்டு என் தேவன் உங்க பிள்ளை போற இடத்துல சந்தோஷமா வாழ்க்கை வாழ முடியாது. என் தேவன் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க நல்லவரா இருக்கிறாரு. இதுதாங்க வாக்கு தத்தம். நான் என்ன சொல்றேன்? உலகத்துல எல்லா பொருளையும் சொந்தமாக்குறோம்ல, பிள்ளைகளுக்கு உண்டான வாக்கு தத்தங்கள் சொந்தமாங்க. பிள்ளைய கல்யாணம் ஆகாம வீட்டில் வச்சிருக்கீங்களா? நீங்க சொல்லுங்க. நான் பிள்ளைகளின் சமாதானத்தை பார்ப்பேன். என் பிள்ளை கால் வைக்கிற பூமியை கர்த்தர் சொந்தமாக்கி தருவாரு. என் பிள்ளை வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கண்டு வரும். என் பிள்ளை சமாதானத்தை கண்ணார பார்ப்பேன் அப்படின்னு பிள்ளைங்க மேல ஒரு 4 வார்த்தை வாயை திறந்து பேசி பாருங்க. வாயை திறந்து சொல்லி பாருங்க. வாயை திறந்து அறிக்கிட்டு பாருங்க. என் தேவன் சொல்றாரு, எபிரேயர் 10:23, நான் வாக்கு தத்தம் பண்ணினது உனக்கு நான் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. எல்லாம் அப்படியே எந்திரிச்சு நிற்பான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும் இயேசுவின் நாமத்தில். சம்தட மாதரஹ வலகரதர வலகரலரபா. தகப்பனே மீ துதிக்கிறோம், கர்த்தாவே மீ துதிக்கிறோம், பிதாவே மீ துதிக்கிறோம். மாது சந்தன மலதர வலகரலரபா. உன்னதரேவும் உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றே. சர்வ வல் புகலிடமே, அடைக்கலமே, கோச்சையே, நம்பிக்கையே. புகலிடமே, அடைக்கலமே, கோச்சையே, நம்பிக்கையே. உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றே. சர்வ வல்லவரேவும் நிழலில் தங்கியுள்ளே. பாலாக்கும் கொள்ளை நோய் அணுகாது. வேடனின் கண்ணி ஒன்று செய்யாது. பாலாக்கும் கொள்ளை நோய் அணுகாது. வேடனின் கண்ணி ஒன்று செய்யாது. காக்கும் மறுநீரே, என் கேடகமானீரே.
குமரனீரே என் கேடகமானீரே. புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே, புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே. உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரே உன் நிழலில் தான் தங்கியுள்ளேன். எல்லாரும் உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரே உன் நிழலில் தான் தங்கியுள்ளேன். படைத்தவரை புகலிடம் கொண்டுள்ளே, பரிசுத்தரே பாதுகாக்கும் பதிலானா. படைத்தவரே புகலிடம் கொண்டுள்ளே, பரிசுத்தரே பாதுகாக்கும் பதிலானா. தீங்கு நிகழாது நோயும் அணுகாது, தீங்கு நிகழாது ஒரு நோயும் அணுகாது. புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே, புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே. உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரே உன் நிழலே தான் தங்கியுள்ளே. ஆமென். உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரே உன் நிழலே தான் தங்கியுள்ளே. வழியெல்லாம் காக்கும் தூதர் எனக்குண்டு, பாதம் கல்லில் மோதாமல் தாங்கிடுவார். வழியெல்லாம் காக்கும் தூதர் எனக்குண்டு, பாதம் கல்லில் மோதாமல் தாங்கிடுவார். மிதிப்பேன் சிங்கத்தையே நான் நடப்பேன் சர்ப்பத்தின் மேல், மிதிப்பேன் சிங்கத்தையே நான் நடப்பேன் சர்ப்பத்தின் மேல். புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே, புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே. உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரே உன் நிழலில் தான் தங்கியுள்ளே. ஆமென். உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரே உன் நிழலில் தான் தங்கியுள்ளே. எல்லாம் சொல்லுங்க. உன்னதரே உங்க பாதுகாப்புல நானும் என் வீட்டாரும் இருக்கிறோம். பாலாக்கும் கொள்ளை நோய் என்னை அணுகுவது கிடையாது. பகலில் வெயிலாயிலும் இரவிலே நிலவாயிலும் என்னை சேதப்படுத்த முடியாது. வசனத்தை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு தப்பி வைக்கிறவர் என்னோடு இருக்கிறார். நான் ஒரு காரியத்தை எங்கன்னு சொல்கிறேன் கேளுங்க. அதாவது என்னுடைய ஆவிக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ வந்து பாலாக்கும் கொள்ளை நோய் அணுகாது அப்படின்னா சரி, எனக்கு சொல்லு. பாலாக்கும் கொள்ளை நோய் என்னை அணுகாது, பாலாக்கும் கொள்ளை நோய் என்னை அணுகாது. நீ சொல்லு, நீ சொல்லு, நீ சொல்லு. பாலாக்கும் கொள்ளை நோய் என்னை அணுகாது. நீ சொல்லு, நீ சொல்லு. அக்கா நீங்க சொல்லுங்க. ஆஹா கையா தட்டா பாவுக்கு. ஆஹா 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 இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான். அதாவது அது சரி, படிக்கிற பிள்ளைய பலப்பட மாதிரி பாலாக்கு விளையாடு. நான் என்ன சொல்றேன்னா, எங்க இன்னொரு சொல்லுங்க பாப்பா. ஓ இப்படி சொல்லணும் ஐயா. இதுதான் அவனை எதிர்க்கிறதுக்குண்டான வார்த்தை. யார் எதிர்க்கிறதுக்குண்டான வார்த்தை? அப்படி அப்படி நீங்க பேசணும். கர்த்தர் என்னோடு இருக்கிறார், பாலா கொங்கோல நெய்யனோடு அப்படின்னா வந்து அவன் போக மாட்டான். அவன் என்ன செய்ய மாட்டான், போக மாட்டான், வந்து உட்காந்துருவான். சொல்றதுல வந்து அந்த வார்த்தை, அந்த பவர் என்ன செய்ய வெளிப்படணும். ஒரு கலெக்டர் வந்து உட்காந்துக்கிட்டு, ஐயா செஞ்சிருவையா பீனு, அது முடிச்சிருவையா, பார்த்து செய்யா பீனு அப்படின்னு சொல்லுவாரா கலெக்டர்? ஏய் போ உட்காரு வா சொல்லுவார, சொல்ல மாட்டாரா? நீங்களாம் குட்டி தேவர்கள். அல்லேலூயா. அப்பாவுக்கு நம்ம என்னது பிள்ளைய. அல்லேலூயா. அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக்கும்படி அதிகாரம் கொடுத்துருக்கிறார். படிக்கிறீங்களா படிக்கலையா? யோவானு 1:12. யோவானு இல்லை சொல்லுங்க, யோவானு 1:12. யோவானு 1:12 எனக்குள்ளே வருவதாக. யோவான் 1:12 எனக்குள்ளே வருவதாக. என்ன வரணும்? யோவான் 12 என்ன? நான் உண்மையிலே சொல்றேங்க, உங்களை எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேற்றி நீங்கள் வந்து செல்வ செழிப்பா காரில் வந்து இறங்கும்படி ஆக்கும்படி எனக்கு 100% ஆசையாக இருக்கு. என் உள்ளத்தை குத்தி கிழிச்சு பார்த்தா அதுதான் இருக்கு, வேற எதுவுமே கிடையாது. நீங்கள் நல்லா இருக்கணும். ஒரு கையை கூட தட்ட மாட்டீங்க. அதுக்கு தான் அல்லேலூயா. இப்போ புரியுதா உங்களுக்கு? அதனால வந்து நான் இப்படி பாலாக்கும் கொள்ளை நோய் அணுகாது இப்படி சொல்றேன்.
பாலக்கும் கொள்ளை நோய் அணுகாது, வேடனின் கண்ணி ஒன்றும் செய்யாது, காக்கும் அருநீரே என் கேடகமானீரே. போவே மாட்டாங்க, உங்க பக்கத்தில் நிற்பான். ஆக அழுகுன்னு சொல்லி இன்னும் அழுகு வைப்பான். என்ன செய்யணும்? பாலாக்கும் கொள்ளை நோய் அணுகாது, வேடனின் கண்ணி ஒன்று செய்யாது, பாலாக்கு கொள்ளை நோய் அணுகாது, வேடனின் கண்ணி ஒன்று செய்யாது, காக்கும் மரணீரே என் கேடகமானீரே, காக்கும் மரணீரே என் கேடகமானீரே. உங்களிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே, உங்களிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே. உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரே உம் நிழலில் நான் தங்கியுள்ளேன். உன்னதரே பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரும் நிழலில் தான் தங்கியுள்ளேன். உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரே உம் நிழலில் தான் தங்கியுள்ளேன். படைத்தவரே புகலிடமாய் கொண்டுள்ளே, பரிசுத்தரே பாதுகாக்கும் மதிலானா, படைத்தவரே புகலிடமாய் கொண்டுள்ளே, பரிசுத்தரே பாதுகாக்கும் மதிலானா, தீங்கு நிகழாது ஒரு நோயும் அணுகாது, தீங்கு நிகழாது ஒரு நோயும் அணுகாது. புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே, புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே. பாதுகாப்பில் வாழ்கின்றேன், வல்லவரே உம் நிழலில் தான் தங்கியுள்ளேன். உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரே உம் நிழலில் தான் தங்கியுள்ளேன். எல்லா போராட்டம் உடையுது. பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரே உம் நிழலில் தான் தங்கியுள்ளேன். பாதுகாப்பில் வாழ்கின்றேன், வல்லவரே உம் நிழலில் தான் தங்கியுள்ளேன். சொல்லுங்க, படைத்தவரை புகலிடமாய் கொண்டுள்ளே. எங்க சொல்லுங்க, மோசே வானத்துக்கு ரெண்டு கையை உயர்த்தினாரு. இதனால கிடைச்ச பலன் என்ன? மோசே என்ன செஞ்சாரு? என்ன செஞ்சாரு? ஜெயிச்சாரு. சொல்லுங்க, எப்படி ஜெயிச்சாரு சொல்லுங்க? ரெண்டு கைய வானத்துக்கு நேரா உயர்த்த உடனே மோசே ஜெயிச்சாரு. கைய கீழே இறக்கின உடனே தோல்வி வந்துச்சு. அதனால நான் இப்படி வைக்க மாட்டேன், நான் இப்படி வைக்க மாட்டேன். ஜெயம் கிடைப்பதுக்கு அவரை போலவே படைத்தவரை புகலிடமாய் கொண்டுள்ளே, பரிசுத்தரே பாதுகாக்கும் மதிலானா, படைத்தவரை புகலிடமாய் கொண்டுள்ளே, பரிசுத்தரே பாதுகாக்கும் மதிலானா, தீங்கு நிகழாது நோயும் அணுகாது, தீங்கு நிகழாது நோயும் அணுகாது. புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே, புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே. உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரேவும் நிழலில் தங்கியுள்ளேன். சொல்லுங்க, உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரேவும் நிழலில் தான் தங்கியுள்ளேன். நாளைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க போகுது. எல்லாம் சொல்லுங்க, உன்னதரே. இந்த பழைய ஸ்டைல் அவங்க பார்த்து, உன்னதரே உம் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரே உம் நிழலில் தான் தங்கியுள்ளேன். உன்னதரே உம் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரே உம் நிழலில் தான் தங்கியுள்ளேன். உன்னதரே உம் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரே உம் நிழலில் தான் தங்கியுள்ளேன். படைத்தவரே புகலிடமே கோட்டையே நம்பிக்கையே, புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே. உன்னதரே இயேசுவே
உங்க பாதுகாப்புல நான் வாழ்றேன். சர்வ வல்லவரே உங்க நெல்ல தங்கியிருக்கேன். பாலாக்கு கொள்ளை நோய் என்னையே வீட்டில் இருக்கிற யாரையும் அணுகாது. பாலாக்கும் கொள்ளை நோய் என்னையும் என் வீட்டில் இருக்கிற யாருக்கும் அணுகாது. அணுகாது. நான் படைத்தவரை இரட்சகரை நான் புகலிடமாக கொண்டு இருக்கிறேன். அவர் சிறகாலை என்னை மூடுவார். அல்லேலூயா. இந்த பாடல் ஒரு விசுவாச அறிக்கை பாடல், ஒரு பாதுகாப்புக்கு உண்டாகிற ஒரு பாடல். பார்த்துக்கொள்ளுங்க. நான் உன்னதமானவர்களை மறைவில் மறைந்திருக்கிறேன், படைத்தவரை போல கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு என்ன செஞ்சிடும் வந்துடும். ஜெபிப்போம். தகப்பனே இயேசுவே, இந்த வேலையிலே வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய கரத்தில் கொடுக்குறேன் தகப்பனே. வெட்கப்பட்டு போகாதவங்க தலை நிமிர பண்ணுங்க தகப்பனே. நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லியிருக்கிறீங்க. மலை மேல் இருக்கிற பட்டணங்களை உயர்த்துங்க. இதுவரை நடத்தின இபினேசரிலும் நடத்த போகிறீங்க. ஆண்டவரை வாக்குத்தத்தங்களை சொந்தமாக்கி, ஆண்டவரை பிள்ளைகளுக்கு சொந்தமாக்கி எதிர்காலத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண போகிறீங்க. இந்த சபையை கட்டி எழுப்ப போகிறீங்க. ஆயிரக்கணக்கான ஆத்துமக்கள் சாரசாரையாக வரப்போகிறாங்க. வனாந்தத்தில் காடைகள் விழுந்தது போல இந்த இடத்துல காடைகள் போல ஆத்துமக்கள் வரப்போகிறாங்க தகப்பனே. மேலான காரியங்களை செய்ய போகிறக்க ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரை சோதரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். உங்கள் வாழ்க்கையில் போராட்டமா, கண்ணீரா, வேதனையா? இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் முகவரி: போதகர் சி. ஜீவா, திரியேக தேவ எழுப்புதல் ஆலயம், RS நகர், அல்லம்பட்டி, விருதுநகர். செல் நம்பர் 9443313673. இமெயில் அட்ரஸ் jiva.boj@gmail.com. ஞாயிறு ஆராதனையின் நேரம் காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை. செவ்வாய்க்கிழமை மன்றாட்டின் ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரை. வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம் காலை 10 மணி முதல் 12 மணி வரை. மாதத்தின் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை காலை 5 மணி முதல் 7 மணி வரை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வல்ல கிருபை நல்ல கிருபை வலுவாமல் காத்த சுத்த கிருபை அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை வல்ல கிருபை நல்ல கிருபை வலுவாமல் காத்த சுத்த கிருபை அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை உம் கிருபை என்னை தாங்கிடுதே உம் கிருபை என்னை நடத்திடுதே உம் கிருபை என்னை தாங்கினதே உம் கிருபை என்னை நடத்தினதே ஹல்லே ஹல்லே லூயா ஹல்லே ஹல்லே லூயா ஹல்லே ஹல்லே லூயா ஹல்லே ஹல்லே லூயா. அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே என் முடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே என் முடி கூட கருகாமல் அணுகாமல் கிருபை தாங்கினதே ஹல்லே ஹல்லே லூயா ஹல்லே ஹல்லே லூயா ஹல்லே ஹல்லே லூயா ஹல்லே ஹல்லே லூயா. வல்ல கிருபை நல்ல கிருபை வலுவாமல்
சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை, வல்ல கிருபை, வலுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை, பலவித சோதனை நெருக்கிய நேரத்தில் கிருபை தாங்கினது, என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகாமல் கிருபை தாங்கினது, பலவித சோதனை நெருக்கிய நேரத்தில் கிருபை தாங்கினது, என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகாமல் கிருபை தாங்கினது. ஹல்லே ஹல்லே லூயா, ஹல்லே ஹல்லே லூயா, ஹல்லே ஹல்லே லூயா, ஹல்லே ஹல்லே லூயா. வல்ல கிருபை, நல்ல கிருபை, வலுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை, வல்ல கிருபை, நல்ல கிருபை, வலுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, மூழ்காமல் தாங்கும் கிருபை, அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினது, முடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினது, அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினது, முடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினது. ஹல்லே ஹல்லே லூயா, ஹல்லே ஹல்லே லூயா, ஹல்லே ஹல்லே லூயா, ஹல்லே ஹல்லே லூயா. உங்கள் வாழ்க்கையில் போராட்டமா, கண்ணீரா, வேதனையா? இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் முகவரி: போதகர் சி. ஜீவா, திரியேக தேவ எழுப்புதல் ஆலயம், ஆர்எஸ் நகர், அல்லம்பட்டி, விருதுநகர். செல் நம்பர் 9443313673. இமெயில் அட்ரஸ் jiva.boj@gmail.com. ஞாயிறு ஆராதனையின் நேரம் காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை. செவ்வாய்க்கிழமை மன்றாட்டின் ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரை. வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம் காலை 10 மணி முதல் 12 மணி வரை. மாதத்தின் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை காலை 5 மணி முதல் 7 மணி வரை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.